அப்பா உன்னை தன்னுடன் ஒரு ஆடம்பரமான பார்ட்டிக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் உன்னுடைய அப்பாவித்தனமான அழகான முகத்தை பார்த்து ஒரு பணக்கார வீட்டு பெண் முதல் பார்வையிலேயே உன் மீது காதல் கொள்வாள் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. அப்பா எனக்கு இவன் தான் வேண்டும். பாய் நிங்ஃபிங் உன்னுடைய கையை எவ்வளவு பலமாக பிடித்து கொண்டாளென்றால் வலியினால் உனக்கு மூச்சே நின்றுவிட்டது. அவளுடைய இந்த பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து நீ மிகவும் பயந்துவிட்டாய். அப்பா கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் மரியாதையும் கூட உனக்கு நினைவில் இல்லை. நீ மெதுவாக அழத் தொடங்கினாய். இதை பார்த்து உன்னுடைய அப்பா உடனே ஓடி வந்தார். உன்னை தன் கைகளில் அணைத்து கொண்டு உன்னுடைய மணிக்கட்டில் விழுந்த சிவப்பு தழும்புகளை தடவி கொடுக்கத் தொடங்கினார். அவருடைய கண்களில் இயலாமை தெளிவாக தெரிந்தது. பாய் யுந்தியான் குனிந்து தன் மகளிடம் சிங்கன் போதும் நிறுத்து என்று கூறினார். ஆனால் பாய் நிங்ஃபிங் இன்னும் பிடிவாதமாக மாறினாள். அவள் உன்னுடைய பயத்தை முற்றிலும் மறந்துவிட்டாள். அப்பா இவனை இங்கேயே இருக்க விடுங்களேன். நான் இவனுடன் விளையாட விரும்புகிறேன். இவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான். ப்ளீஸ் இவனை இங்கேயே விட்டுட்டு போங்க. சின்ன வயதிலிருந்து இன்று வரை அவள் என்ன கேட்டிருந்தாலும் அவளுடைய அப்பாவும் தாத்தாவும் ஒருபோதும் வேண்டாம் என்று சொன்னதே இல்லை. ஆனால் இன்று முதன்முறையாக அப்படி நடக்க முடியாது. பாய் யுந்தியான் எல்லாரையும் சங்கடத்தோடு பார்த்து சிங்கன் வா வீட்டிற்கு போகலாம் என்று கூறினார். அவர் அவளை கைகளில் தூக்கிக் கொண்டு செல்ல விரும்பினார். ஆனால் அந்த பெண் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அவளுடைய பார்வை தொடர்ந்து உன்னுடைய முதுகிலேயே நிலைத்திருந்தது. கடைசியாக பாய் யுந்தியான் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டார். லேசாக குனிந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்து விடுங்கள். இன்று என் மகள் மிகவும் மரியாதை குறைவாக நடந்து கொண்டாள் என்று கூறினார். ஏதாவது ஒரு நாள் நான் நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களிடமும் இந்த குழந்தையிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் அவருடைய பேச்சு முடிவதற்கு முன்பே பாய் நிங்ஃபிங் அவருடைய கோல எடைக்கோடு பிடித்து கொண்டாள். நான் இவனை போக விடமாட்டேன். இயலாமையோடு அவளுடைய அப்பா மற்ற விருந்தினர்களிடம் மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் முதலில் இவளை சமாளிக்க வேண்டும். குழந்தை பிடிவாதம் பிடிக்கிறாள் என்று கூறினார். இதைச் சொல்லிவிட்டு அவர் திரும்பியவுடனேயே அவளது சத்தத்தை அடக்குவதற்காக அவளுடைய வாயை மூடி வேகமாக மேலே அழைத்துச் சென்றார். அங்கே உன்னுடைய அப்பாவும் ஒரு வேலைக்காரனுடன் உன்னை ஓய்வெடுக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றார். அப்பா எனக்கு வீட்டிற்கு போக வேண்டும். நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நீ மெதுவாக தலையை உயர்த்தி உன்னுடைய விருப்பத்தைச் சொன்னாய். உன்னுடைய அப்பா அமைதியாக உன் முதுகை தட்டிக் கொடுத்து உன்னை அமைதிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய முகத்தில் தீவிரமான யோசனை தெளிவாக தெரிந்தது. அவருடைய மனதில் என்ன ஓடிக் கொண்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. வெளியே பாட்டி முன்பைப் போலவே மகிழ்ச்சியாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. எதுவும் நடக்காதது போல. லாபத்திற்கும் உறவுகளின் மதிப்பிற்கும் மட்டுமே முக்கியத்துவம் இருக்கும் பெரியவர்களின் அந்த வாழ்க்கையில் குழந்தைகளின் பேச்சுகளுக்கு பெரும்பாலும் எந்த மதிப்பும் இருப்பதில்லை. அப்போது மேலே இருந்த ஒரு அறையிலிருந்து பலத்த அலறல் சத்தம் கேட்டது. எல்லாரும் வெளியே போங்க. மேடம் அமைதியாக இருங்கள். இப்படி செய்யாதீர்கள். பாய் நிங்ஃபிங் அறையிலிருந்த ஒரு விலையுயர்ந்த வாஸ் தூக்கி தரையில் அடித்து நொறுக்கினாள். ஒரு நொடியில் பீங்கான் துண்டுகள் தரை முழுவதும் சிதறின. இந்த நேரத்தில் அவளுடைய நிலைமை கீழே இருந்ததை விடவும் மிகவும் மோசமாக இருந்தது. அவள் முற்றிலும் கட்டுப்பாடற்ற ஒரு காட்டு விலங்கைப் போல மாறிவிட்டாள். யார் அவளுக்கு அருகில் செல்ல முயன்றாலும் அவள் அவர்கள் மீதே பாய்ந்தாள். கண்களில் கண்ணீருடன் ஆயா மேடம் உங்கள் அப்பாவும் தாத்தாவும் உங்களை இந்த நிலைமையில் பார்க்க விரும்ப மாட்டார்கள். ப்ளீஸ் அமைதியாக இருங்கள் என்று கூறினாள். ஆயா அவளுக்கு இதுபோன்று பலமுறை கோப வெறி வருவதை பார்த்திருக்கிறாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளது இதயம் நடுங்கிவிடும். பயத்தை விட அவளுக்கு அந்த சிறுமியின் மீது பரிதாபமே ஏற்பட்டது. ஏனென்றால் அவள் சின்ன வயதிலிருந்தே அவளை வளர்த்து பார்த்தவள். சிறிது நேரத்திற்குப் பிறகு பாய் நிங்ஃபிங் திடீரென்று நான் இப்போது சமத்தாக நடந்து கொண்டால் எனக்கு அப்பாவைப் போல அந்த பொம்மை கிடைக்குமா என்று கேட்டாள். ஆமாம் நிச்சயமாக கிடைக்கும். வெறும் ஒரு பொம்மைதானே ஐயா கண்டிப்பாய் வாங்கி தருவார். ஆயா யோசிக்காமல் உடனே தலையசைத்தாள். அவள் ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மையைப் பற்றி தான் பேசுகிறாள் என்று நினைத்தாள். அவள் ஒரு பொம்மையைப் பற்றி அல்ல உயிருள்ள ஒரு மனிதனைப் பற்றி தான் பேசுகிறாள் என்று அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. அவளுடைய கோபம் கொஞ்சம் தணிந்திருப்பதைக் கண்ட ஆயா அன்போடு வா கொஞ்ச நேரம் தூங்கு. நீ விழிக்கும் போது உன்னுடைய பொம்மை உனக்கு கிடைக்கும் என்று கூறினாள். ஆனால் பாய் நிங்ஃபிங் பிடிவாதமாக தலையசைத்து மறுத்தாள். நான் தூங்கிவிட்டால் கீழே இருக்கும் அந்த பையன் போய்விடுவான். நான் தூங்க மாட்டேன். நீயும் என்னை தடுக்க நினைக்கிறாயா? ஆயா அதற்கு மேல் அவளை சமாதானப்படுத்த முயலவில்லை. அவள் அமைதியாக அவளுக்கு அருகில் உட்கார்ந்து அவளோடு இருந்தாள். எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு தூங்கி வழிந்து கொண்டிருந்த பாய் நிங்ஃபிங்கின் கண்கள் திறந்தன.
தன் அப்பாவை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சியோடு அவரை நோக்கி ஓட விரும்பினாள். ஆனால் ஜன்னலுக்கு வெளியே அடர்ந்த இரவை பார்த்ததும் அவளுடைய அடிகள் அங்கேயே நின்றுவிட்டன. அவளுடைய மெல்லிய விரல்கள் நடுங்கத் தொடங்கின. அவள் தன் அப்பாவின் சட்டையை பிடித்து கொண்டு புன்னகைக்க முயன்றவாறே, அப்பா, பாட்டி முடிந்து விட்டதா? கீழே இருந்தவர்கள் போய்விட்டார்களா என்று கேட்டாள். அவள் மீண்டும் கட்டுப்பாட்டை இழப்பதை தடுப்பதற்காக பாய் யுந்தியான் உடனே, ஆமாம், எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லோரும் போய்விட்டார்கள் என்று கூறினார். இதை கேட்டதுமே பாய் நிங்ஃபிங்கால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் ஓடிச் சென்று இரண்டாவது மாடியின் ரெயிலிங் ஐ பிடித்து கொண்டு கீழே எட்டி பார்த்தாள். முழு ஹால் காலியாக இருந்தது. சில வேலைக்காரர்கள் மட்டுமே சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அவள் பதற்றத்தோடு மீண்டும் மீண்டும் கேட்கத் தொடங்கினாள், அவன் எங்கே? என் பொம்மை எங்கே? அவ்வளவு அழகாக இருந்த அந்த பையன் எங்கே போனான்? ஆயா பயந்து போய் அவளுக்கு பின்னால் ஓடி வந்தாள். ஆனால் அவள் முன்னால் வந்ததும் பாய் நிங்ஃபிங் கோபத்துடன் அவள் மீது பாய்ந்தாள். நீ என்னிடம் போய் சொன்னாய். நீ ஏன் என்னை எழுப்பவில்லை? அவன் போய்விட்டான், அவன் மறைந்துவிட்டான். இனி என்னால் அவனை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. பாய் நிங்ஃபிங் துயரத்திலும் பதற்றத்திலும் கிட்டத்தட்ட பைத்தியமே பிடித்தவள் போல் ஆகிவிட்டாள். அவள் தன் உதடுகளை எவ்வளவு பலமாக கடித்து கொண்டாளென்றால் இரத்தத்தின் பழகிய சுவை அவளது மூக்கு வரை எட்டியது. ஆனால் அவள் அதை விடுவதற்கு பதிலாக இன்னும் பலமாக கடிக்கத் தொடங்கினாள். மேடம், நீங்கள் உங்களுக்கு தானே காயப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று வாக்கு கொடுத்திருந்தீர்கள் அல்லவா? பல வருடங்களாக அவளை பராமரித்து வரும் ஆயாவுக்கு இது அவளுக்கு மீண்டும் கோப வெறி வரப்போவதன் தொடக்கம் என்று நன்றாக தெரிந்திருந்தது. தள்ளிப்போ, என்னை தொடாதே. பாய் நிங்ஃபிங்கின் பேச்சு முடிவதற்கு முன்பே யாரோ ஒருவர் அவளை தன் கைகளில் இறுக்கமாக பிடித்து கொண்டனர். பிறகு அவளுடைய 2 கன்னங்களையும் அழுத்தி அவளது வாயைத் திறக்கச் செய்தனர். பாய் யுந்தியான் அவளது இரத்தம் நிறைந்த நாவையும் உதடுகளையும் ஒருமுறை கூட பார்க்கவில்லை. அவர் எதுவும் சொல்லாமல் தன் கையை அவளை நோக்கி நீட்டினார். அவர்கள் இருவரின் செயல்களும் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான முறை செய்து பழகியதைப் போல இருந்தது. பாய் நிங்ஃபிங்கின் கண்கள் சிவந்திருந்தன. அவள் எந்த தயக்கமும் இன்றி தன் அப்பாவின் கையை பலமாக கடித்துக்கொண்டாள். அவளுடைய கூர்மையான பற்கள் ஒரு நொடியில் தோலை கிழித்துவிட்டன. மெதுவாக இரத்தம் வடியத் தொடங்கியது. பாய் யுந்தியான் எந்த உணர்ச்சியும் காட்டாமல், ஜி யுவானை உடனே கூப்பிடுங்கள், எல்லாரையும் ஹால் இல் ஒன்று திரட்டுங்கள். நினைவிருக்கட்டும், இங்கே நடந்ததைப் பற்றி யாரின் வாயும் திறக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். யாருடைய கையிலிருந்து இரத்தம் வடிகிறதோ அவர் வேறு யாரோ போல தெரிந்தது. இரவு மிகவும் அடர்ந்துவிட்டது. பாய் யுந்தியான் கட்டிலில் அமைதியாக உட்கார்ந்திருந்த தன் மகளை பார்த்து கொண்டிருந்தார். அவள் ஏதோ ஒரு சிலையைப் போல எந்த அசைவுமின்றி அமைதியாக கிடந்தாள். அவள் போர்வையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அவளுடைய உதடுகள் தொடர்ந்து அசைந்து கொண்டிருந்தன, ஆனால் எந்த சத்தமும் வரவில்லை. கடைசியில் நிலைமை எப்படி இவ்வளவு மோசமானது? முழு இரவு பதற்றத்திற்குப் பிறகு அவளது அழகிய டிரெஸ் முற்றிலும் சுருங்கிப் போயிருந்தது. பாய் யுந்தியான் அவளை ஃபு சிங்சாங்கிடம் ஒப்படைத்தார். அவரைத் தவிர பாய் நிங்ஃபிங் தன் அருகில் வர அனுமதித்த ஒரே நபர் அவர் மட்டுமே. மகளைச் சமாளித்த பிறகு பாய் யுந்தியான் கீழே ஹால் இக்கு சென்றார். பாய் நிங்ஃபிங் சொன்ன ஒரு விஷயம் அவருடைய இதயத்தில் முள்ளைப் போல குத்திக் கொண்டிருந்தது. பொம்மை மட்டும்தான் என்னை விட்டு போகாதா? அவள் அதை பொம்மை என்று சொன்னது விசித்திரமாக இல்லை. விசித்திரம் என்னவென்றால், பொம்மை ஒருபோதும் விட்டு போகாது என்று அவள் ஏன் சொன்னாள் என்பதுதான். இந்த விஷயத்தை அவளுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? ஏதாவது தெரிந்ததா? பாய் யுந்தியான் ஹால் இக்குள் வந்ததும் அங்கிருந்த சூழ்நிலை இன்னும் கனமானது. சிறப்பு உதவியாளர் கூலி குனிந்து, மன்னித்துவிடுங்கள் சார், மேடம் ஏன் திடீரென்று அந்த பொம்மையைப் பற்றி குறிப்பிட்டார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை என்று கூறினார். அதே நேரத்தில் கூலிக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அன்று இரவு ஸ்டடி ரூம் இல் இருந்த லாய் காலை வரை எரிந்து கொண்டே இருந்தது. ஆயா ரோவானும் ஜி யுவானும் அங்கிருந்து வெளியே வந்தபோது இருவரின் முகத்திலும் களைப்பும் தீவிரமும் தெளிவாக தெரிந்தது. பாய் யுந்தியான் அமைதியான ஆனால் உறுதியான குரலில், அந்த குழந்தையின் குடும்பத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களுக்கு மிகச் சிறந்த நிபந்தனைகளை கொடுத்து நன்றாக யோசிப்பதற்கு நேரமும் கொடுங்கள். எனக்கு நாளை மதியத்திற்குள் அவர்களுடைய பதில் வேண்டும். என்னுடைய இந்த முடிவு சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தற்போதைக்கு நம்மிடம் முன்னோக்கிச் செல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்று கூறினார். சரி சார், நான் இப்போதே அவர்களிடம் தொடர்பு கொள்கிறேன். நீங்களும் கொஞ்சம் ஓய்வெடுங்கள். மேடத்திற்கு நடந்த அந்தச் சம்பவத்திற்குப் பிறகு தன் முதலாளி மெதுவாக உணர்ச்சிகளற்ற ஒரு மெஷீன் ஆக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை கூலி உணரத் தொடங்கினான். போ. கூலி வெளியேறியதும் கதவு மூடியது. பாய் யுந்தியான் இந்த உலகத்தை விட்டே தனிமைப்படுத்தப்பட்டது போலானார். அடுத்த நாள் காலை. உண்மையிலா? ஆம், முற்றிலும் உண்மை. ஆயா ரோவான் பாய் நிங்ஃபிங்கை இவ்வளவு மகிழ்ச்சியாக ஒருபோதும் பார்த்ததில்லை. அவள் ஒரு சாதாரண சிறுமியை
போல தன் மிகவும் பிரியமான பரிசுக்காக காத்து கொண்டிருந்தாள். ரோவான், சீக்கிரம் வா. சொல், நான் எந்த டிரெஸ் ஐ போட வேண்டும். எனக்காக தேர்ந்தெடுத்து கொடு. அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். அச்சச்சோ, நான் இன்னும் முகத்தை கூட கழுவவில்லை. ஒருவேளை அவனுக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டால். இப்போது மணி என்ன? அவன் கீழே எனக்காக காத்து கொண்டிருப்பானா? அவன் அதிக நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டியிருந்தால் ஒருவேளை அவன் கோபித்துக் கொண்டால் என்ன செய்வது? திடீரென்று அவளுக்கு நேற்றைய விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. நான் நேற்று அவனை காயப்படுத்திவிட்டேனே. அவளுடைய உணர்ச்சிகள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருந்தன. அவள் கடகடவென பேசிக்கொண்டே கட்டிலிலிருந்து குதித்து பாத்ரூம் ஐ நோக்கி ஓடினாள். ஆனால் பாதி வழியில் திடீரென்று பயந்து நின்றுவிட்டாள். ரோவான் அவளை அன்போடு கட்டிப்பிடித்துக் கொண்டாள். சுடுதண்ணீர் டவல் ஆல் அவளது முகத்தை துடைத்து மெதுவாகச் சமாதானப்படுத்தினாள். இன்று சார் உனக்கு கற்றுக் கொடுத்தது போல மரியாதையாக நடந்து கொள். அவன் நிச்சயமாக உன்னை மன்னித்து விடுவான். பாய் நிங்ஃபிங் விம்மியபடியே, நான் வேண்டுமென்றே அப்படிச் செய்யவில்லை. என்னால் என்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்று கூறினாள். ஆமாம், அதனால் தான் இன்று நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். பாய் நிங்ஃபிங் முழு நம்பிக்கையோடு தலையசைத்தாள். எனக்கு அவனுடைய மன்னிப்பு மட்டும் போதாது. அவனுக்கு என்னை பிடிக்கவும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அன்று காலை அவள் எழும் நேரத்தில் ரோவானுக்கு அறையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. மாறாக அவளுக்கு மெல்லிய அழுகை சத்தம் மட்டுமே கேட்டது. அவள் பதற்றத்துடன் கதவை திறந்து உள்ளே சென்றாள். அவள் நினைத்தது போலவே பாய் நிங்ஃபிங் கட்டிலில் ஒரு மூலையில் சுருண்டு உட்கார்ந்து அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். அவள் பிளாங்கெட் இக்குள் ஒளிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய விம்மல் சத்தம் இடையில் வெளியே கேட்டுக்கொண்டிருந்தது. அவள் மீண்டும் தனக்குத்தானே காயம் ஏற்படுத்தி கொள்வாளோ என்று ரோவான் பயந்தாள். பதற்றத்தில் அவள் கட்டிலுக்கு அருகில் முழங்காலிட்டு உட்கார்ந்து அவளை மீண்டும் மீண்டும் கூப்பிடத் தொடங்கினாள். ஆனால் பாய் நிங்ஃபிங் அவளது குரலை கேட்டதுமே உடனே பிளாங்கெட் ஐ விட்டு வெளியே வந்து அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். இப்போது அவளால் தன்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவள் கதறி அழத் தொடங்கினாள். ரோவானுக்கு புரிந்தது, இந்த முறை அவள் உண்மையிலேயே உடைந்து போயிருக்கிறாள் என்று. நேற்று அவளுடைய அப்பா அவளை ஏதேதோ சொல்லிச் சமாதானப்படுத்தி அமைதியாக்கினார். ஆனால் மனரீதியான மற்றும் உடல்ரீதியான சோர்வு காரணமாக அவள் தூங்கிவிட்டாள். அவள் கண் விழித்துப் பார்த்தபோது அவள் யாரை அதிகமாக பார்க்க விரும்பினாளோ அவன் ஏற்கனவே போய்விட்டான். கோபத்தில் தன் அப்பாவையும் கடித்துவிட்டோமே என்று நினைத்து அவளுக்கு இன்னும் வருத்தமாக இருந்தது. ஆனால் நல்லவேளையாக இன்று ரோவானிடம் அவளுக்கு ஒரு செய்தி இருந்தது. அதை கேட்டால் அவள் நிச்சயமாக மகிழ்ச்சியடைவாள். இருந்தாலும் இன்று அவள் தாமதமாகத்தான் எழுந்திருந்தாள். ஆனால் இந்த நாள் அவளுக்கு மிகவும் பிஸி ஆக இருக்கப்போகும் நாளாக இருந்தது. இல்லை, எனக்கு இந்த கலர் பிடிக்கவில்லை. இதுவும் சரிவராது. அவன் ஒரு பையன், அவனுக்கு பிங்க் கலர் ஒருவேளை பிடிக்காது. இந்த டிரெஸ் சரியாக இருக்குமா? இல்லை, இதையும் மாற்று. கடைசியாக பாய் நிங்ஃபிங் ஒரு டிரெஸ் இக்குச் சம்மதித்த போது ரோவானும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அடுத்த கணமே பாய் நிங்ஃபிங் மீண்டும் தன் கோலா ஐ பிடித்து கொண்டு டிரெஸ் ஐ கழற்ற பிடிவாதம் பிடிக்கத் தொடங்கினாள். இல்லை, இதுவும் வேண்டாம். எனக்கு நினைவிருக்கிறது, அன்று அவன் பார்க்க அப்படியே ஒரு இளவரசனைப் போல இருந்தான். அப்படியென்றால் அவனுக்கு நிச்சயமாக ஒரு இளவரசியை பிடிக்கும். அவள் அப்பாவித்தனமாக தலையை உயர்த்தி, நானும் இன்று இளவரசியைப் போல தயாராக விரும்புகிறேன் என்று கூறினாள். ரோவான் சிரித்துக்கொண்டே, ஆனால் நீ ஏற்கனவே எங்கள் சின்ன இளவரசிதானே என்று கூறினாள். அவளுக்குச் சிரிப்பும் வந்தது, அதே நேரத்தில் அன்பாகவும் இருந்தது. கடைசியில் அவள் இன்னும் ஒரு சின்ன குழந்தைதானே. பாய் நிங்ஃபிங் அப்பாவித்தனமாக அவளது கையை பிடித்துக் கொண்டாள். ரோவான், எனக்கு உதவி செய்யுங்களேன். சரி. ரோவான் வார்ட்ரோப் இன் மேலே வைத்திருந்த ஒரு மிகவும் அழகான ஃப்ராக் ஐ எடுத்தாள். அது அதிக ஜொலிப்பாகவும் இல்லை, ரொம்ப ஃபார்மல் ஆகவும் இல்லை. இதை போட்டுக்கொள்ளலாம். கண்ணாடியில் தன்னை பார்த்து பாய் நிங்ஃபிங் புன்னகைத்தாள். எனக்கு இது பிடிச்சிருக்கு. அவனுக்கும் பிடிக்குமா? உண்மையில் அவளுக்கு இளவரசி கதைகளில் என்றுமே ஆர்வம் இருந்ததில்லை. ஆனால் கடந்த சில வருடங்களில் அவள் இதுபோன்ற பல கதைகளை கேட்டிருந்தாள். அவள் மனதிற்குள் தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டாள். நேற்று இரவும் அவள் தொடர்ந்து தனக்குத்தானே இதைத்தான் புரிய வைத்துக் கொண்டிருந்தாள். டிரெஸ் தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்ததாக தலைமுடியை சரிசெய்யும் முறை வந்தது. அங்கே கீழே பாய் யுந்தியான் வெகு நேரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் யாரையாவது மேலே அனுப்பலாம் என்று நினைத்தபோது படிகளிலிருந்து வேகமான அடிகளின் சத்தம் கேட்டது. பாய் நிங்ஃபிங் கீழே ஓடிவந்தாள். அவள் தன் அப்பாவையும் தாத்தாவையும் பார்க்கக்கூட இல்லை. அவளுடைய பார்வை மெயின் டோர் இல் மட்டுமே நிலைத்திருந்தது. இவ்வளவு ஆவலாக அவள் யாருக்காகவோ காத்து கொண்டிருப்பதை அவர்கள் முதன்முறையாக பார்த்தார்கள். பாய் யுந்தியான் பக்கத்திலிருந்த நாற்காலியைக் காட்டி, சிங்கன், முதலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு என்று கூறினார். இல்லை, நான் இங்கேயே வெயிட் செய்கிறேன்.
அவள் கதவுக்கு முன்னால் நேராக நின்று கொண்டாள். காலையின் மெல்லிய காற்று அவளது ஃப்ராக் ஐ அசைய வைத்தது. அவள் தொலைவில் இருந்த சாலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முன்னால் வரும்போது தன் சிரிப்பு மிக அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் தன் விரலால் மீண்டும் மீண்டும் தன் உதடுகளின் ஓரங்களை சரிசெய்து கொண்டேயிருந்தாள். ரோவான் அன்போடு இப்போது சாப்பிடவில்லை என்றால் அவன் வரும்போது அவனுடன் விளையாட தெம்பு இருக்காது என்று கூறினாள். இதை கேட்டதுமே பாய் நிங்ஃபிங் உடனே ஒப்புக்கொண்டாள். ஆமாம், நீ சொல்வது சரிதான். அவள் கண்ணாடியில் தன் முகத்தை சரிசெய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடத் தொடங்கினாள். இதை பார்த்து பாய் இந்தியானும் ஆச்சரியமடைந்தார். ஏனென்றால் வழக்கமாக பாய் நிங்ஃபிங் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிடிவாதம் பிடித்தால் அவரே வந்து புரிய வைத்தாலும் கேட்க மாட்டாள். ஆனால் இப்போது அவள் பாதி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிப்பதற்குள்ளேயே வெளியே காவரும் சத்தமும் மெயின் கேட் திறக்கும் சத்தமும் கேட்டது. வந்துட்டான் அல்லவா? என் பொம்மை வந்துட்டான். உற்சாகத்தில் அவள் உடனே கத்தியையும் முட்கரண்டியையும் போட்டாள். டேபிள் இல் மோதி கத்தி கிட்டத்தட்ட அவளது கையில் பட்டேவிட்டது. ஐயோ மேடம், பார்த்து. ஆனால் இப்போது அவளுக்கு எந்த கவலையும் இல்லை. அவள் முழு வேகத்தில் ஐ நோக்கி ஓடினாள். வழியில் காப்பர் இல் அவளது கால் தடுக்கியது. இருந்தாலும் அவள் நிற்பது முக்கியம் என்று நினைக்கவில்லை. அதே நேரத்தில் பாய் இந்தியான் ஒரு சிறுவன் கவனமாக இல் இருந்து இறங்குவதை பார்த்தார். அதே சிறுவன், அவனுடைய பெயர் ஜான்ஃபான். அவன்தான் நேற்று அவளுடைய மகள் பாட்டி இல் சந்தித்தவன். நீ இன் பின் சீட் இல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாய். உனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அங்கிள் கூலி உன்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். சின்ன மாஸ்டர் ஜான்ஃபான், நேற்று நடந்ததற்கு நாங்கள் உண்மையிலேயே மிகவும் வருந்துகிறோம். எங்கள் மேடத்திற்கு உனக்கு காயம் ஏற்படுத்திவிட்டோம் என்று தெரியவந்ததிலிருந்து அவர்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. கூலிக்கு நேற்று பாய் நிங்ஃபிங்கின் நிலைமை நினைவிருந்தது. அதனால் நீ அவளை பார்த்து அதிக பயப்படக்கூடாது என்பதற்காக அவன் சூழ்நிலையை இயல்பாக்க விரும்பினான். நீ மெதுவாக, பரவாயில்லை, இப்போது வலி இல்லை என்று பதிலளித்தாய். கூலி புன்னகைத்தான். இதை கேட்க நன்றாக இருக்கிறது. எங்கள் மேடத்திற்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவள் உண்மையிலேயே உன்னுடைய ஃப்ரெண்ட் ஆக விரும்புகிறாள். நீங்கள் இருவரும் சேர்ந்து மிகவும் ஜாலியாக இருப்பீர்கள் என்று எனக்கு உறுதியாக தெரிகிறது. நீ அப்பாவித்தனமாக தலையசைத்தாய். நேற்று இரவும் இதே அங்கிள் உன்னுடைய மற்றும் உன்னுடைய அப்பாவின் அறைக்கு மன்னிப்பு கேட்க வந்திருந்தார். அவர் தனது தரப்பில் இருந்து ஒரு மன்னிப்பு கடிதத்தையும் சில தாள்களையும் அப்பாவிடம் கொடுத்தார். அந்த தாள்களில் என்ன எழுதியிருந்தது என்று உனக்கு தெரியாது. ஆனால் அதை படித்ததுமே அப்பாவின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. அவர் உற்சாகத்தோடு கூலியின் கையை பிடித்து கொண்டார். இருவரும் வெகு நேரமாக உனக்கு புரியாத விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அறையின் சூழ்நிலை மிகவும் நன்றாக இருந்தது. அதற்கு பிறகு அப்பா சிறிது நேரம் உன்னோடு இருந்தார். பிறகு வழக்கம் போல வேலையை காரணம் காட்டி முன்னாடியே சென்றுவிட்டார். இப்போது இந்த விஷயம் இத்துடன் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்தாய். இனி அந்த பெண்ணை மீண்டும் சந்திக்க வேண்டியிருக்காது. இதுபோன்ற எந்த பார்ட்டிக்கும் செல்ல வேண்டியிருக்காது என்று தோன்றியது. ஆனால் அன்றைய இரவே அப்பாவின் சண்டை சத்தம் கேட்டு நீ விழித்து கொண்டாய். உண்மையில் இரவில் கூலியின் ஃபோன் வந்ததால் உன்னுடைய அப்பா ஜான்செங் எழுந்திருந்தார். வெறும் மிஸ் நிங்ஃபிங்கிடம் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வதற்காக. அவர்கள் உனக்கு இவ்வளவு நல்ல வாய்ப்புகளையும் வசதிகளையும் தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நீ ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? கேரோலின் தன் கணவனைப் பற்றி மிகவும் நன்றாக புரிந்திருந்தாள். ஜான்செங் அவளிடம் ஏதோ மறைக்கிறார் என்பதை அவள் உடனே கண்டுபிடித்துவிட்டாள். வெகு நேரம் அமைதியாக இருந்த பிறகு ஜான்செங் ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு, ஆலிங், உன்னிடம் எதையும் மறைக்க முடியாது என்று கூறினார். உண்மையில் அதற்கு பிறகு அவருடைய குரல் மிகவும் மெதுவாகிவிட்டதால் உன்னால் எதுவும் கேட்க முடியவில்லை. அப்போது அம்மாவின் அழுகை சத்தம் கேட்டது. இல்லை, வேண்டாம் என்று மறுத்து விடுங்கள். ஜான்செங் நிச்சயமாக இதைச் செய்ய முடியாது. நீங்களே தான் சொன்னீர்கள், எதிர் தரப்பினர் வெறும் வாய் வார்த்தையாகத்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று. அவன் நேற்றுதான் அவ்வளவு பயங்கரமான ஒரு சம்பவத்தை கடந்து வந்திருக்கிறான். உங்களால் இப்படி செய்ய முடியும்? அம்மா வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தாள். அதற்கு பிறகு அப்பாவின் குரல் எதுவும் உனக்கு கேட்கவில்லை. அடுத்த நாள் காலை உன்னை பாட்டி நாளை விடவும் மிக அழகாக தயார் செய்தார்கள். பிறகு அப்பா உன்னை அழைத்து கொண்டு புறப்பட்டார். அவர் வழியில் எல்லா விஷயத்தையும் உனக்கு புரிய வைத்தார். எதிர் தரப்பினர் உன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ளவும் மட்டுமே விரும்புகிறார்கள் என்றும் கூறினார். அம்மா முழு நேரமும் அமைதியாகவே இருந்தாள். நீ நேற்று சென்ற இடத்திற்கு அருகில் செல்லச் செல்ல உன்னுடைய இதயமும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நீ உனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டாய். நேற்று அந்த பெண்ணின் கண்கள் உண்மையிலேயே பயங்கரமாகத்தான் இருந்தன. ஆனால் அவள் அவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவள் கெட்டவளாக இருக்க முடியாது. அம்மா ஏன் அவ்வளவு துயரப்பட்டு அழுகிறாள் என்று உனக்குப் புரியவில்லை.
இப்படி செய்வதன் மூலம் அப்பாவுக்கு உதவி கிடைக்கும் என்று மட்டுமே உனக்கு தெரிந்திருந்தது. மேலும் எதிர் தரப்பினர் மன்னிப்பு கேட்கவும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகவும் மட்டுமே விரும்புகிறார்கள் என்றுதானே அப்பா சொல்லியிருந்தார். வெறும் சேர்ந்து விளையாடுவது மட்டும்தான் என்றால் நேற்று மணிக்கட்டில் ஏற்பட்ட அந்த சிறிய வலியை உன்னால் பொறுத்து கொள்ள முடியும். நீ இல் இருந்து இறங்கி உன்னுடைய 2 கால்களும் தரையில் பட்டதுமே யாரோ தொலைவிலிருந்து உன்னுடைய பெயரை உரக்க கூப்பிட்டார்கள். சிறிது தொலைவில் நின்று கொண்டிருந்த பாய் நிங்ஃபிங் முழு உற்சாகத்தோடு கை அசைத்தபடியே உன்னுடைய பெயரைப் பிடித்து கூப்பிட்டு கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் சூரியனைப் போல பிரகாசிக்கும் புன்னகை இருந்தது. அவளை பார்த்தால் நேற்று அவ்வளவு பயங்கரமாக நடந்து கொண்ட அதே பெண் இவள்தான் என்று நம்பவே முடியாமல் இருந்தது. நீ புன்னகைத்துக் கொண்டே வணக்கம் மிஸ் பாய் என்று கூறினாய். நீ இப்போதுதான் அவளை நோக்கிச் செல்லத் தொடங்கியிருந்தாய். அதற்குள் அவள் ஓடிவந்து உன்னை தன் கைகளில் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். வாழ்க்கை முழுதும் பாய் நிங்ஃபிங்கால் அந்த நொடியை ஒருபோதும் மறக்க முடியவே இல்லை. அந்த நொடியை பிற்காலத்தில் பாய் நிங்ஃபிங்கின் இதயத்தின் மிக ஆழமான வெறியாக மாறியது. அந்தச் சிறுவனின் பெயர் ஜான் ஃபான். அவனுடைய மென்மையான அழகிய முக அமைப்புகள் ஒரு பொம்மைக்கு குறையாமல் இருந்தன. வெயிலில் நின்று கொண்டு லேசான புன்னகையோடு அவன் அப்படியே ஒரு தேவதையைப் போல இருந்தான். பாய் நிங்ஃபிங் ஓடிவந்து உன்னை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டாள். நீ உண்மையிலேயே வந்துவிட்டாய். நீ வரமாட்டாயோ என்று எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நீ என் மீது கோபமாக இருக்கிறாயா? நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அவள் உன்னை பிடித்துக்கொண்டே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். நேற்று என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னை மன்னித்து விடுவாயா? நீ மெதுவாக ஆமாம், ஆனால் நீ முதலில் என்னை விடுவிக்க முடியுமா? எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னாய். உன்னுடைய குரல் தொண்டையிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டுதான் வெளியே வந்தது. ஆனால் பாய் நிங்ஃபிங் உன்னை இன்னும் இறுக்கமாகப் பிடித்து கொண்டாள். அவளது முழு முகமும் உன்னுடைய நெஞ்சில் பதிந்திருந்தது. அவள் மெல்லிய குரலில் பரவாயில்லை. நீ என்னை மன்னிக்காவிட்டாலும் நான் புரிந்துகொள்வேன். தவறு என்னுடையதுதான் என்று கூறினாள். அவளது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் நீ என்னை பார்த்து பயப்படுவதை நிறுத்த முடியுமா? உன்னை முன்னால் பார்த்ததில் அவள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் அதே அளவிற்கு பயந்தும் இருந்தாள். நீ அவளை நிராகரித்து விடுவாயோ என்பதுதான் அவளுக்கு மிக அதிகமான பயமாக இருந்தது. அதனால் அவள் உனக்கு எதுவும் சொல்வதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் மீண்டும் உன்னை மகிழ்ச்சியோடு கட்டிப்பிடித்துக் கொண்டே இருந்தாள். அப்போது பின்னால் இருந்து ஒரு பெரியவரின் சிரிப்பு சத்தம் கேட்டது. இந்தியான், கொஞ்சம் இந்த 2 குழந்தைகளையும் பாருங்கள். அப்படியே ஒரு இளவரசன் மற்றும் இளவரசியின் ஜோடி போல் இருக்கிறார்கள். திரும்பி பார்த்தபோது பாய் குடும்பத்தின் தாத்தா பாய் ஷான் மற்றும் பாய் யுந்தியான் அங்கே நின்று கொண்டிருந்தனர். தாத்தாவின் குரலை கேட்டதும் பாய் நிங்ஃபிங் கடைசியாக உன்னை விட்டாள். நீ கொஞ்சம் வெட்கப்பட்டு முகம் சிவந்து இரு பெரியவர்களுக்கும் வணக்கம் சொன்னாய். வணக்கம் அங்கிள் பாய். வணக்கம் தாத்தா பாய். பாய் நிங்ஃபிங் புன்னகைத்துக் கொண்டே தாத்தா பாருங்களேன், ஜான் ஃபான் எவ்வளவு ஹேண்ட்ஸம் ஆக இருக்கிறான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எப்போதும் என்னோடுதான் இருப்பான் என்று கூறினாள். அவள் மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது பார்வை ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகவில்லை. அவளது கடைசி வார்த்தையை கேட்டதும் உண்மையை அறிந்த பாய் யுந்தியானின் புருவங்கள் லேசாகச் சுருங்கின. மறுபுறம் தாத்தா பாய் ஷான் புன்னகைத்துக் கொண்டே நல்லது, ஆனால் அவனை நன்றாக பார்த்துக்கொள் என்று கூறினார். பாய் நிங்ஃபிங் யோசிக்காமல் உடனே நிச்சயமாக பார்த்துக் கொள்வேன் என்று பதிலளித்தாள். பிறகு அவள் உன்னை பார்த்து ஷாவோ ஃபான், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாயா? சாப்பிடவில்லை என்றால் வா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று கேட்டாள். இதைச் சொன்னதுமே அவள் மிகவும் இயல்பாக உன்னுடைய கையை பிடித்து கொண்டு உற்சாகத்துடன் உன்னை வீட்டிற்குள் அழைத்துச் செல்லத் தொடங்கினாள். அவளது செயல்கள் அவ்வளவு திடீரென்றும் வேகமாகவும் இருந்ததால் உன்னால் எதையும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவள் உன்னை இழுத்ததுமே உன்னுடைய கால் சறுக்கியது. நீ கிட்டத்தட்ட கீழே விழவே இருந்தாய். நல்லவேளையாக ரோவான் உடனே உன்னை தாங்கி பிடித்து கொண்டாள். பாய் நிங்ஃபிங் பயந்து போனாள். என்ன, நான் மீண்டும் தவறு செய்துவிட்டேனா? என் தவறுதான், நான் ரொம்ப அவசரப்பட்டுவிட்டேன். ஷாவோ ஃபான், என்னை மன்னித்துவிடு. நீ தலையை உயர்த்தி அவளை பார்த்தாய். அவளது பெரிய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அவற்றில் கவலை, பயம் மற்றும் குற்ற உணர்ச்சி தெளிவாக தெரிந்தன. இருந்தாலும் அவள் உன்னுடைய கையை விடவில்லை. நீ புன்னகைத்துக் கொண்டே பரவாயில்லை என்று சொன்னாய். தன் தப்பை ஒப்புக்கொள்ளும் குழந்தை மனதால் கெட்டது அல்ல என்று உன்னுடைய வளர்ப்பு உனக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. இன்று அவள் அவளாகவே மன்னிப்பும் கேட்டிருந்தாள். அவளது நடத்தையும் நேற்றையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அதனால் உன்னுடைய மனதிலிருந்த பாதியளவு பயம் இப்போது விலகியிருந்தது. உன்னுடைய வாயிலிருந்து வந்த பரவாயில்லை என்ற அந்த வார்த்தை பாய் நிங்ஃபிங்கிற்கு ஒரு அற்புதத்திற்கு எந்தவிதத்திலும் குறைந்தது இல்லை.
அதை கேட்டதுமே ரோவானின் இதயத்திலிருந்தும் ஒரு மிகப்பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது. பாய் நிங்ஃபிங் தன் இன்னொரு கையால் உன்னுடைய 2 கைகளையும் பிடித்துக் கொண்டாள். அவளது உள்ளங்கைகளில் அதை தடவிக் கொடுத்தபடியே முணுமுணுத்தாள். ஆமாம், ரோவான் சொல்வது சரிதான். என் பொம்மை எப்போதும் தன் எஜமானோடுதான் இருக்கும். அது தன் எஜமானுக்கு மட்டுமே நல்லதாக இருக்கும். அது ரொம்ப அழகு, ரொம்ப அன்பானது, அப்புறம் ரொம்ப ஹேண்ட்ஸம். பாருங்களேன், அவன் என்னிடம் பரவாயில்லை என்று கூடச் சொன்னான். டைனிங் டேபிள் இல் உட்கார்ந்திருந்த நீ உனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த உணவை பார்த்து கொண்டிருந்தாய். பிறகு உன்னுடைய பார்வை பாய் நிங்ஃபிங்கின் பிடிவாதமான அதே சமயம் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களை சந்தித்தது. உன்னால் அவளுக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. லேசான வெட்கப் புன்னகையோடு நீ வாயைத் திறந்தாய். உன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒருவர் தன் சொந்த கைகளால் உனக்கு உணவூட்டுவது இதுவே முதல் முறை. நீ கொஞ்சம் சங்கடப்பட்டு அசையத் தொடங்கினாய். பாய் நிங்ஃபிங் உற்சாகத்தோடு கேட்கத் தொடங்கினாள். எப்படி இருக்கிறது? ருசியாக இருக்கிறது அல்லவா? உனக்குப் பிடித்திருக்கிறதா? இவ்வளவு கேள்விகள் கேட்ட பிறகு அவள் மெதுவாக ஸ்பூன் ஐ கீழே வைத்தாள். பதற்றத்தினால் அவளது உள்ளங்கைகள் வேர்வையால் நனைந்திருந்தன. நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயோ என்ற எண்ணத்தை கூட அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது போல தெரிந்தது. நீ புன்னகைத்துக் கொண்டே, ஆமாம், எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுவிட்டேன் என்று பதிலளித்தாய். பிறகு நீ மெதுவாக, மேடம், நீங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவில்லை அல்லவா என்று கேட்டாய். நீ சுற்றிலும் பார்த்தாய். சிறிது நேரத்திற்கு முன்பு ஆட்களால் நிறைந்திருந்த அந்த ஹால் இல் இப்போது நீயும் பாய் நிங்ஃபிங்கும் மட்டுமே உட்கார்ந்திருந்தீர்கள். ரோவான் தொலைவில் நின்று கொண்டு உங்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். குழந்தைகளை தொந்தரவு செய்யாமல் எல்லா நேரமும் அவர்களை கவனிக்க வேண்டும் என்று பாய் யுந்தியான் அவளுக்கு தெளிவான உத்தரவு கொடுத்திருந்தார். பாய் நிங்ஃபிங்கின் நிலைமை கொஞ்சம் மோசமானாலும் அவள் உடனே தலையிட வேண்டும். பிறகு பாய் யுந்தியானை கூப்பிட வேண்டும். மிக முக்கிய விஷயம் என்னவென்றால் உனக்கு எந்தவித காயமும் ஏற்படக்கூடாது என்பதுதான். ஆனால் பாய் நிங்ஃபிங்கின் காதுகளில் யாருடைய பேச்சும் விழவே இல்லை. இந்த நேரத்தில் அவளது உலகமே நீ மட்டும்தான். உனக்கு தன் சொந்த கைகளால் ஊட்டுவதில் அவளுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி கிடைப்பது போல இருந்தது. ஆ, ஷாவோ ஃபான், வாயைத் திற. இந்த முறை அவள் ஒரு சிறிய ஃபாக் ஆல் கேக் இன் ஒரு துண்டை எடுத்து உனக்கு முன்னால் நீட்டினாள். அவள் அவ்வளவு சுலபமாக கேட்கப் போவதில்லை என்று நீ உணர்ந்தாய். அதனால் எதுவும் சொல்லாமல் மீண்டும் வாயைத் திறந்தாய். உன்னுடைய வாயில் கேக் சென்றதுமே பாய் நிங்ஃபிங்கின் கண்கள் பிரகாசித்தன. ரொம்ப அழகு, உண்மையிலேயே ரொம்ப அழகு ஷாவோ ஃபான். நீ முயல் குட்டி அளவிற்கு கியூட் ஆக இருக்கிறாய். உன்னுடைய இந்த விஷயம் அவளை மீண்டும் இவ்வளவு சந்தோஷப்படுத்தியது என்று தெரியவில்லை. அவள் 2 கைகளாலும் உன்னுடைய முகத்தை பிடித்துக் கொண்டாள். அவளுடைய மகிழ்ச்சி எவ்வளவு அதிகமாக இருந்ததென்றால் அவளது தலைமுடி கூட அசைந்தது. நீ வெட்கப்பட்டு கொண்டே, நீயும் ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்று சொன்னாய். உன்னுடைய முகம் வெட்கத்தில் சிவந்துவிட்டது. யாராவது ஒருவர் சாப்பிடும் போது கூட எப்படி இவ்வளவு அழகு என்று சொல்ல முடியும்? மேலும் நீ வந்ததிலிருந்தே அவள் மீண்டும் மீண்டும் உன்னை புகழ்ந்து கொண்டே இருந்தாள். திடீரென்று அவள், என்னை நிங் என்று கூப்பிடு. வெறும் என் பெயரை மட்டுமே சொல்லி கூப்பிடு. நீ இதுவரை என்னை அப்படி கூப்பிடவில்லை. ஒருமுறை கூப்பிட்டுக் காட்டு, ஷாவோ ஃபான் என்று கூறினாள். அவளது இதயத்தில் இந்த விஷயம் ஒரு பிடிவாதமாக பதிந்துவிட்டது. அவள் மீண்டும் மீண்டும் உன்னிடம் இதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். கடைசியில் நீ மெதுவாக, நீ நிங்ஃபிங் என்று சொன்னாய். ஆமாம். இதை கேட்டதுமே அவள் மகிழ்ச்சியோடு தலையசைக்கத் தொடங்கினாள். பிறகு புன்னகைத்துக் கொண்டே, இனி நானும் உன்னை வெறும் ஷாவோ ஃபான் என்று மட்டுமே கூப்பிடுவேன் என்று கூறினாள். தொலைவில் நின்று கொண்டிருந்த ரோவான் இதையெல்லாம் பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். டைனிங் டேபிள் இல் நீ சௌகரியமாக ஒரு மென்மையான நாட்காலியில் உட்கார்ந்திருந்தாய். பாய் நிங்ஃபிங் அன்போடு உனக்கு விதவிதமான பண்டங்களை ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த நொடியில் அவள் ஒரு சாதாரண சிறுமியைப் போல தெரிந்தாள். அவள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தாள். முதன்முறையாக முழு மனதோடு ஒருவரை பார்த்து கொண்டிருந்தாள். ரோவான் மனதிற்குள், சார், இனி நிம்மதியாக இருக்கலாம். ஒருவேளை மிக மோசமான ஒன்று நடப்பது தவிர்க்கப்பட்டுவிடும் என்று நினைத்தாள். சிறிது நேரம் கழித்து நீ மெதுவாக, நிங்ஃபிங், இனி என்னால் சாப்பிட முடியாது என்று சொன்னாய். பாய் நிங்ஃபிங் உடனே பதற்றமடைந்தாள். உனக்கு பிடிக்கவில்லையா? அப்படியென்றால் வேறு ஏதாவது சாப்பிடுகிறாயா? இது எப்படி இருக்கிறது? அவளது கைகள் லேசாக நடுங்கத் தொடங்கின. நீ அவசரமாக, இல்லை, நான் சொல்ல வந்தது, டமார். திடீரென்று பாய் நிங்ஃபிங் முட்கரண்டியையும் தன் கையையும் முழு பலத்துடன் டேபிள் இல் அடித்தாள். அந்த உரத்த சத்தை கேட்டு நீ அதிர்ந்து போனாய். பயத்தில் உன்னுடைய தொண்டையிலிருந்து சத்தம் கூட வரவில்லை. நேற்று பார்த்த அந்த பயங்கரமான பாய் நிங்ஃபிங் மீண்டும் திரும்பி வந்து விட்டதைப் போல உனக்கு தோன்றியது. நீ மீண்டும் பயப்படத் தொடங்கினாய். நல்லவேளையாக ரோவான் தொடர்ந்து உங்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். நிலைமை மோசமானதும் அவள் உடனே ஓடிவந்தாள்.
அவள் முதலில் பாய் நிங்ஃபிங்கின் கையை டேபிள் இல் இருந்து அகற்றினாள். பிறகு உன்னை சமாதானப்படுத்தியபடியே, ஷாவோ ஃபான், பயப்படாதே. மேடத்திற்கு எங்கே நீ அவளை பிடிக்காமல் போய்விடுவாயோ என்ற பயம்தான் என்று கூறினாள். நீ பதிலளிப்பதற்கு முன்பே அவள் பாய் நிங்ஃபிங்கின் பக்கம் பார்த்தாள். அவள் பயந்த ஒரு சின்ன விலங்கைப் போல அமைதியின்றியும் பதற்றத்தோடும் இருந்தாள். ரோவான் அன்போடு புரிய வைத்தாள், மேடம், என் பேச்சைக் கேளுங்கள். ஷாவோ ஃபானின் வயிறு நிறைந்துவிட்டது. நீங்கள் இன்னும் அவருக்கு உணவளித்தால் அவர் உடம்பு சரியில்லாமல் போய்விடுவார். அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஷாவோ ஃபானுக்கு கஷ்டம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லவா? உடம்பு சரியில்லாமல் என்ற வார்த்தையை கேட்டதுமே பாய் நிங்ஃபிங் திடீரென்று சுயநினைவுக்கு வந்தது போல் ஆனாள். அவளுக்கு இந்த வார்த்தை மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. ஆட்களும் எப்போதும் அவளை நோயாளி என்றுதான் சொல்வார்கள். மேலும் உடம்பு சரியில்லாமல் போவது எவ்வளவு வேதனையானது என்பதும் அவளுக்கு தெரியும். ரோவான் தொடர்ந்து, பாருங்கள், ஷாவோ ஃபான் அவ்வளவு மென்மையானவர் மற்றும் அழகானவர். அவரால் இவ்வளவு அதிகமான உணவை நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறினாள். நீயும் புன்னகைத்துக் கொண்டே, ஆமாம், என் வயிறு நிறைந்துவிட்டது. இனி என்னால் சாப்பிட முடியாது என்று சொன்னாய். இதை கேட்டதுமே பாய் நிங்ஃபிங்கின் உடம்பில் இருந்த எல்லா சக்தியும் வெளியேறிவிட்டது போல் ஆனது. அப்போது ரோவான் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டே அவளது இறுக்கமாக மூடியிருந்த கையை மெதுவாக திறந்தாள். சில நொடிகளுக்கு முன்புதான் அவளது அந்த ஆபத்தான நடத்தை மீண்டும் எல்லாரையும் பயமுறுத்தியிருந்தது. டேபிள் இல் பலமாக கையை அடித்ததால் ஃபாக் இன் நுனி அவளது உள்ளங்கையில் குத்தி சில துளிகள் இரத்தம் வெளியே வந்தது. ரோவான் பதறிப்போய் அலறி உடனே மருந்து பெட்டியை எடுக்க ஓடினாள். அவள் திரும்பி வந்து பாய் நிங்ஃபிங்கிற்கு கட்டுப்போட முயன்றபோது அவளை லேசாக தள்ளிவிட்டாள். அவள் உன்னை பார்த்து, அப்படியென்றால் ஷாவோ ஃபான், உன்னுடைய வயிறு நிறைந்து விட்டதா? நான் என் சொந்த கைகளால் உனக்கு ஊட்டியது உனக்கு பிடிக்கவில்லை என்று அர்த்தம் இல்லையே அல்லவா? என்று கேட்டாள். அவளுக்கு தன் கை காயத்தை பற்றி சிறிதும் கவலையில்லை. உள்ளங்கை கிழிந்திருந்தாலும் அவளது முகத்தில் எந்த வலியும் தெரியவில்லை. நீ அப்பாவித்தனமாக தலையசைத்தாய். ஆமாம், எனக்கு உண்மையிலேயே வயிறு நிறைந்துவிட்டது. வயிறு நிறைந்த பிறகு மேலும் உணவை சாப்பிட முடியாது. பாய் நிங்ஃபிங் நிம்மதி பெருமூச்சு விட்டு புன்னகைத்துக் கொண்டே, நான் உன்னை பயமுறுத்திவிட்டேன் அல்லவா? எனக்கு எங்கே நீ என்னை பிடிக்காமல் போய்விடுவாயோ என்ற பயம்தான் இருந்தது என்று கூறினாள். பிறகு திடீரென்று அவளது மனதில் ஏதோ தோன்றியது. உன்னுடைய ஆச்சரியமான முகத்தை பார்த்தபடியே அவள் தன் கையை நீட்டி மெதுவாக உன்னுடைய சிறிய வயிற்றை தொட்டு பார்த்தாள். ஆமாம், உண்மையிலேயே வயிறு உருண்டையாகிவிட்டது. நீ என்னிடம் போய் சொல்லவில்லை. ரோவான் ஒரு பக்கமாக நின்று இதையெல்லாம் பார்த்து பதற்றமடைந்து கொண்டிருந்தாள். அவளால் மீண்டும் பாய் நிங்ஃபிங்கை தொடுவதற்கு தைரியம் வரவில்லை. அதே நேரத்தில் அவர்களின் பேச்சை இடையில் மறிக்கவும் அவள் விரும்பவில்லை. அப்போது நீ அவளது காயம்பட்ட உள்ளங்கையை பார்த்து, உன் கையிலிருந்து இரத்தம் வருகிறதே. நிங்ஃபிங், வா, நான் உனக்கு கட்டுப்போட வைக்கிறேன் என்று சொன்னாய். இப்போது உன்னுடைய எல்லா பயமும் மறைந்துவிட்டது போல் இருந்தது. உனக்கு கொஞ்சம் வெட்கமாக மட்டுமே இருந்தது. நீ அவசரமாக அவளது கையை உன்னுடைய வயிற்றிலிருந்து அகற்றிவிட்டு பேச்சை மாற்றினாய். ரோவான் மனதிற்குள், மாஸ்டர் ஜாங் ஃபான், நீங்கள் உண்மையிலேயே ஒரு தேவதைக்கு எந்தவிதத்திலும் குறைந்தவர் இல்லை, உண்மையிலேயே என்று நினைத்தாள். இருந்தாலும் ஒரு நொடிக்கு நீ அவளது கையை அகற்றியது பாய் நிங்ஃபிங்கிற்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் உன்னுடைய வாயிலிருந்து தன் மீதான அக்கறையை கேட்டதுமே அவள் உடனே அமைதியாக ரோவானுக்கு முன்னால் தன் கையை நீட்டி கட்டுப்போடச் செய்தாள். கட்டுப்போட்டு கொண்டே அவள் புன்னகையோடு, சிறிது நேரம் கழித்து நான் உனக்கு என் அறையை காட்டுகிறேன். டிவி பார்க்கிறாயா அல்லது டாய்ஸ் வைத்து விளையாடுகிறாயா என்று கேட்டாள். அவளது முகத்தில் மீண்டும் அதே பிரகாசிக்கும் புன்னகை திரும்பி வந்தது. நீ புன்னகைத்துக் கொண்டே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று பதிலளித்தாய். ஆனால் ரோவான் மிகவும் நேர்த்தியாகவும் வேகமாகவும் கட்டுப்போடுவதை பார்த்து உன்னுடைய மனதில் ஆர்வம் ஏற்பட்டது. நீ உன்னுடைய பெரிய கண்களால் பாய் நிங்ஃபிங்கை பார்த்து, நிங்ஃபிங், உனக்கு வலிக்கவில்லையா என்று கேட்டாய். அவள் முதலில் புரிந்து கொள்ளவில்லை. பிறகு உன்னுடைய பார்வை தன் கையில் இருப்பதை பார்த்து புன்னகைத்தாள். என்னை பற்றி நீ கவலைப்படுகிறாயா ஷாவோ ஃபான்? அவளது புன்னகை இன்னும் ஆழமானது. பரவாயில்லை, எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவில்லை. பிறகு அவள் அன்போடு, உனக்கு இரத்தத்தை பார்த்தால் பயமா என்று கேட்டாள். நீ தலையசைத்தாய். அவ்வளவாக இல்லை. பாய் நிங்ஃபிங் உடனே உன்னுடைய கையை பிடித்து மெதுவாக அசைத்தாள். அவளது இதயத்தில் பூக்கள் மலர்ந்தது போல் இருந்தது. இதற்கு முன்பும் ஆட்கள் அவளைப் பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு ஒருபோதும் இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டதில்லை. பாய் நிங்ஃபிங் கொஞ்சம் விசித்திரமானவள் என்று உனக்கு இப்போதும் தோன்றியது. அவள் திடீரென்று கோபப்படுவாள். ஆனால் அடுத்த கணமே உன்னை அவ்வளவு அக்கறையோடு பார்த்து கொள்ளத் தொடங்குவாள். அதை புரிந்துகொள்வதே கஷ்டமாக இருந்தது. அவளது பேச்சும் மற்ற ஆட்களை விட முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது.
ஆனால் ஹால் இல் இதையெல்லாம் ரோவான் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கவில்லை. மேல் தளத்தின் வராண்டாவில் பாய் யுந்தியானும் மனநல மருத்துவர் ஜி யுவானும் வெகு நேரமாக உங்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தனர். பாய் யுந்தியான் மெதுவாக, என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். இன்று அவர் தன் மகளின் இதுபோன்ற ஒரு உருவத்தைக் கண்டார். கடந்த 7 ஆண்டுகளில் அவர் இதை ஒருபோதும் பார்த்ததில்லை. ஜி யுவான் தன் கண்ணாடியை சரிசெய்து கொண்டே, தற்போதைக்கு எல்லாம் சரியான திசையில்தான் சென்று கொண்டிருப்பது போல் தெரிகிறது என்று கூறினார். சார், அவள் தன் சொந்த விருப்பத்தோடு ஒருவரை பார்த்துக் கொள்வது இதுவே முதல் முறை. அவள் எல்லா நேரமும் எதிரில் இருப்பவருக்கு தன்னை பிடிக்கிறதா இல்லையா என்பதை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவளது மகிழ்ச்சி, அவளது பாசம், அவளது அக்கறை எல்லாமே முன்பை விட முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. நான் இத்தனை வருடங்களாக அவளது மனநல மருத்துவராக இருக்கிறேன். ஆனால் முதன்முறையாக அவளை இவ்வளவு மாறியிருப்பதை பார்க்கிறேன். பாய் யுந்தியானின் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. உண்மையிலா? ஆனால் ஜி யுவான் தீவிரமான குரலில், சார், அவ்வளவு அவசரமாக இப்போது மகிழ்ச்சியடையாதீர்கள். ஜாங் ஃபான் அவளது வாழ்க்கைக்குள் வந்தது ஒரு போதையை போன்றது. அவனுடைய இருப்பு அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் அவள் அவன் மீது மிக விரைவில் சார்ந்து வாழத் தொடங்கிவிடுவாள். ஆனால் என்றாவது ஒரு நாள் அவன் அவளை விட்டு பிரிந்துவிட்டால் அந்த வலி தாங்க முடியாததாக இருக்கும். இப்போது 2 வழிகள்தான் உள்ளன. ஒன்று, இருவரும் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும், அல்லது என்றென்றைக்குமாக பிரிந்துவிட வேண்டும். ஒருவேளை அவர்கள் பிரிய வேண்டியிருந்தால் அதற்கான விலை மிகவும் அதிகமாக இருக்கும். நேற்று இரவு ஜி யுவான் அவசரமாக இங்கு வந்தபோது பாய் நிங்ஃபிங் ஆழ்ந்த தூக்கத்திற்குச் சென்றிருந்தாள். அதனால் அவரால் அவளை சந்திக்க முடியாமல் போயிருந்தது. பிறகு ரோவான் மற்றும் பாய் யுந்தியானிடம் பேசிய உரையாடலில் அவருக்கு கடந்த 2 நாட்களின் அனைத்து சம்பவங்களும் தெரியவந்தன. இத்தனை வருடங்களாக அவளுக்கு சிகிச்சை அளித்த காலத்தில் பாய் நிங்ஃபிங் ஒரு விஷயத்தை பெறுவதற்காக இவ்வளவு தீவிரமாக தவிப்பதை அவர் முதன்முறையாக பார்த்தார். இதுவரை அவள் என்ன விரும்பினாலும் அது அவளுக்கு கிடைத்துவிட்டது. அவளிடம் இல்லாததை கூட அவளது சக்திவாய்ந்த தந்தை ஏதோ ஒரு வழியில் அடைந்து கொடுத்துவிடுவார். ஆனால் பாய் யுந்தியான் நேற்று அவளுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு முன்பை விடவும் மிக பயங்கரமாக இருந்தது என்று கூறியதும் ஜி யுவானும் அதிர்ச்சியடைந்தார். பிறகு அவர், ஆனால் இதெல்லாம் திடீரென்று எப்படி தொடங்கியது என்று கேட்டார். ரோவான் எல்லா விஷயத்தையும் கூறினாள். அன்று மேடம் திடீரென்று வராண்டாவில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பெயிண்டிங் இன் மூலையில் வரைந்திருந்த ஒரு பொம்மையை சுட்டிக்காட்டி, இது என்ன? இது இவ்வளவு சிறியதாக இருந்தும் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கேட்கத் தொடங்கினார்கள். நான் புன்னகைத்து கொண்டே, இது ஒரு துணி பொம்மை என்று சொன்னேன். குழந்தைகளுக்கு அதுவே மிகச்சிறந்த நண்பன். அது அவர்களை ஒருபோதும் விட்டு போகாது. எப்போதும் அவர்களுடனே இருக்கும், அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை மகிழ்ச்சியாக வைக்கும். அதனால் தான் எல்லா குழந்தைகளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். உண்மையில் நான் சும்மா அந்த பொம்மையை கொஞ்சம் புகழ்ந்து பேசி மேடத்தை சந்தோஷப்படுத்த விரும்பினேன். ஆனால் அப்போது அவர்கள் திடீரென்று, அதுவும் என்னை விட்டு போகாதா என்று கேட்டார்கள். அந்த நொடியில் பாய் நிங்ஃபிங்கின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் எப்போதும் என்னோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்க முடியுமா? கடைசியில் அவளது சொந்த பெற்றோர் கூட அவளுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்ததில்லை. நான் சிரித்துக்கொண்டே, உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்காகவும் இதுபோன்ற ஒரு பொம்மையை நிச்சயமாக வாங்கித் தருவார். அது உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும் என்று சொன்னேன். விளையாட்டாக நான் சொன்ன இந்த விஷயம் அவளது இதயத்தில் ஒரு ஆழமான ஆசையாக மாறிவிடும் என்று எனக்கு சிறிதும் தோணவில்லை. பாய் நிங்ஃபிங் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அவளுக்கு பொம்மையை பிடித்திருந்தது. ஆனால் அவளது மனதில் இன்னொரு கேள்வியும் வந்தது. ரோவான் என்னிடமும் என்னை விட்டு ஒருபோதும் போகாத, எப்போதும் எனக்கு துணையாக இருக்கும் அன்பான ஒருவர் இருக்க முடியுமா? வெறும் ஒரு பொம்மை மட்டுமல்ல, உண்மையிலேயே என்னுடைய சொந்தமாக. ரோவான் முழு நம்பிக்கையோடு, நிச்சயமாக இருப்பார் மேடம் என்று கூறினாள். இந்த காரணத்தினால்தான் அடுத்த நாள் பாய் நிங்ஃபிங்கின் எதிர்வினை அவ்வளவு தீவிரமாக இருந்தது. இதையெல்லாம் கேட்டதும் பாய் யுந்தியானும் ஜி யுவானும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்கள். தற்போதைக்கு பாய் நிங்ஃபிங் ஏன் தன்னை விட்டு ஒருபோதும் போகாத ஒரு துணையை தேடிக் கொண்டிருந்தாள் என்ற கேள்வியை ஒதுக்கி வைத்தாலும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் நிறைவேறும் என்று எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு கனவு திடீரென்று நிஜமானால் யார் அதை இழக்க விரும்புவார்கள்? மேலும் பாய் நிங்ஃபிங் போன்ற ஒரு குழந்தைக்கு ஒருவேளை அதுவே அவளது வாழ்க்கையின் மிகப்பெரிய குறையாக இருந்தது. ஜி யுவானும் பாய் யுந்தியானும் இந்த விஷயத்தைப் பற்றி வெகு நேரமாக விவாதித்தனர். இன்று உன்னை மீண்டும் இங்கு வரவழைத்ததே அந்த விவாதத்தின் விளைவுதான். கட்டுப்போட்டு முடித்த பிறகு பாய் நிங்ஃபிங் மகிழ்ச்சியோடு உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டாள். ஷாவோ ஃபான், வா, நான் உனக்கு என் அறையை காட்டுகிறேன். இப்போது அவள் ஒரு நொடி கூட காத்திருக்க விரும்பவில்லை. அவள் உன்னோடு தன் அறையில் விளையாட விரும்பினாள்.
நீயும் அமைதியாக உன்னுடைய கையை அவளது கையில் வைத்து அவளது உதவியோடு நாற்காலியிலிருந்து கீழே இறங்கினாய். பாய் நிங்ஃபிங் மெதுவாக, நான் மெதுவாக நடப்பேன். படிகளில் கூட மிகவும் கவனமாக இருப்பேன் என்று கூறினாள். இன்று நடந்த சிறிய சிறிய சம்பவங்கள் அவளுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருந்தன. உன்னோடு எப்போதும் மெதுவாக, அன்போடு, மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ மிகவும் மென்மையானவன், உனக்குச் சுலபமாக காயம் பட்டுவிடும். பாய் நிங்ஃபிங்கின் அறை 3வது தளத்தில் இருந்தது. உண்மையில் அந்த முழு 3வது தளமுமே கிட்டத்தட்ட அவளுக்காகவே உருவாக்கப்பட்டது போலிருந்தது. அங்கே ஒரு பெரிய பிளே ரூம், ஒரு ஸ்டோர் ரூம், அப்புறம் விதவிதமான மாடல்ஸ் மற்றும் டாய்ஸ் நிறைந்த ஒரு சிறப்பு அறையும் இருந்தது. எல்லாவற்றிற்கும் உள்ளே இருந்த அறையில் பாய் நிங்ஃபிங் வளர்க்கும் சிறிய சிறிய செல்லப் பிராணிகள் இருந்தன. வா, இது ரொம்ப அழகாக இருக்கிறதே. நீ அறைக்குள் நுழைந்ததுமே உன்னுடைய பார்வை முதலில் முன்னால் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான ஸ்பேஸ் மாடல் மீது பட்டது. நீ அதை பார்த்து மெய் மறந்து போனாய். பாய் நிங்ஃபிங் புன்னகைத்துக் கொண்டே, உனக்கும் இது பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். நீ அப்பாவித்தனமாக, எனக்கு அதிகமாக எதுவும் தெரியாது, ஆனால் இது ரொம்ப அழகாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது என்று பதிலளித்தாய். நீ அருகில் சென்று பார்க்கத் தொடங்கினாய். கவனமாக பார்த்தபோதுதான் தெரிந்தது, அந்த முழு மாடல் லெகோ வின் சிறிய சிறிய துண்டுகளால் செய்யப்பட்டது என்று. உன்னுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அட, இது சின்ன சின்ன பிளாக்ஸ் ஆல் செய்யப்பட்டுள்ளதே. இதை நீயாகவே செய்தாயா? பாய் நிங்ஃபிங் பெருமையோடு தலையசைத்தாள். ஆமாம், நான் தனியாகத்தான் செய்தேன். எல்லாரும் எனக்கு உதவி செய்ய விரும்பினார்கள், ஆனால் நான் யாரையும் தொடக்கூட அனுமதிக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு அவளுக்கு இதுபோன்ற விஷயங்களை ஒன்று சேர்ப்பதில் அதிக ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. ஸ்டோர் ரூம் இல் ஆயிரக்கணக்கான துண்டுகளால் செய்யப்பட்ட பல பெரிய பெரிய பசல்ஸ் மற்றும் மாடல்ஸ் கூட வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை அவள் சமீபத்தில்தான் முடித்திருந்தாள். நீ அவளை பாராட்டு நிறைந்த பார்வைகளோடு பார்த்தாய். நீ ரொம்ப கெட்டிக்காரி. குழந்தைகள் வழக்கமாக தம்மை விட திறமைசாலியான மனிதர்களின் பால் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். இந்த நேரத்தில் நீ உண்மையிலேயே அவளை புகழ்ந்து கொண்டிருந்தாய். உன்னுடைய இந்த வார்த்தையை கேட்டதும் பாய் நிங்ஃபிங்கின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இன்று நீ அவளுக்கு மீண்டும் மீண்டும் இதுபோன்ற மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தாய். இதை அவள் ஒருபோதும் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. அவளது இதயம் எவ்வளவு வேகமாகத் துடித்ததென்றால் அது இப்போதே வெளியே வந்துவிடும் போல அவளுக்கு தோன்றியது. அவளது முகம் சிவந்து போனது, மூச்சு வேகமாக வரத் தொடங்கியது. அவள் மனதிற்குள், நான் ஆரம்பத்திலேயே அவனை இந்த அறைக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். கடைசியில் இந்த அறையில் இந்த ஒரு மாடல் மட்டுமே இருக்கவில்லையே. நீ மற்ற எல்லாவற்றையும் பார்த்திருந்தால் ஒருவேளை அவளை இன்னும் அதிகமாக புகழ்ந்திருப்பாய். நீ உன்னுடைய பிரகாசிக்கும் கண்களால் அவளை பார்க்கிறாய் என்று நினைத்த மாத்திரத்திலேயே அவளது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. நீ அப்பாவித்தனமாக, வா, என்னால் ஒருபோதும் இவ்வளவு நன்றாகச் செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று சொன்னாய். இங்கே பாய் நிங்ஃபிங் தன் சொந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள். அங்கே நீ சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த லெகோ வால் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஓவியத்தை கவனமாக பார்க்கத் தொடங்கினாய். அதில் அவ்வளவு சிறிய சிறிய துண்டுகள் பொருத்தப்பட்டிருந்தன. அதை பார்த்து கொண்டே இருந்ததில் உன்னுடைய கண்கள் களைப்படைந்துவிட்டன. ஆனால் ஒரு பக்கமாக நின்று கொண்டிருந்த ரோவான் மிகவும் பயந்திருந்தாள். ஏனென்றால் அந்த ஓவியம்தான் பாய் நிங்ஃபிங்கின் மிகவும் பிடித்தமான பொருளாக இருந்தது. இந்த காரணத்தினால்தான் அது அவளது பெட்ரூம் சுவரில் சிறப்பாக மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக ரோவானுக்கு கூட அதை தொடுவதற்கு அனுமதி இருந்ததில்லை. அப்போது பாய் நிங்ஃபிங் புன்னகைத்துக் கொண்டே, அப்படியென்றால் நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். பிறகு நாம் இருவரும் சேர்ந்து ஒரு புதியதை உருவாக்குவோம், பிறகு இதை மாற்றிவிடலாம் என்று கூறினாள். நீ உடனே மகிழ்ச்சியடைந்து, சரி என்று சொன்னாய். உன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கு முன்பு உங்கள் இருவருக்கும் பலமுறை சந்திப்பு நடக்கும் என்று நீ நினைத்தாய். கடைசியில் உன்னுடைய குடும்பம் அடிக்கடி அப்பாவுடன் வெளிநாட்டிற்கு வருவது வழக்கம். அவருடைய வேலையோடு சேர்த்து நீங்கள் ஊர் சுற்றவும் சென்று விடுவீர்கள். அவருடைய வேலை முடிந்ததுமே நீங்கள் அனைவரும் மீண்டும் உங்கள் நாட்டிற்கு திரும்பி விடுவீர்கள். வாழ்க்கை மீண்டும் முன்பைப் போலவே ஆகிவிடும். இதை யோசித்துக்கொண்டு நீ பாய் நிங்ஃபிங்கின் பக்கம் பார்த்தாய். அவள் இப்போதும் உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டிருந்தாள். அவள் உடனே, பிறகு இல்லை, நாளைக்கே. நான் இப்போதே அப்பாவிடம் புதிய லெகோ வாங்கி தரச் சொல்வேன். நாளைக்கே அது வந்துவிடும், நாம் இருவரும் சேர்ந்து அதை உருவாக்குவோம் என்று கூறினாள். உண்மையில் அவள் லெகோ அல்லது பசல்ஸ் ஒன்று சேர்க்கும்போது அவளுக்கு அருகில் யாராவது இருப்பது சிறிதும் பிடிக்காது. இவ்வளவு நேரமும் உழைப்பும் போட்டு இதுபோன்ற விஷயங்களை உருவாக்குவதில் அவள் ஏன் மகிழ்ச்சியடைகிறாள் என்பதை யாராலும் புரிந்து கொள்ளவே முடிந்ததில்லை. ஆனால் இன்று உன்னுடைய உண்மையான பாராட்டு முதன்முறையாக அவளுக்கு உணர்த்தியது, யாரோ ஒருவர் அவளது இந்த ஆர்வத்தை புரிந்துகொண்டு அதை மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று.